ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். பட் நான் இதில் பட்டர் போடல. எங்கள் வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு பட்டர், நெய்லாம் விரும்ப மாட்டாங்கன்றதுனால நான் இதில் பட்டர் போடல. நீங்கள் இதில் ஸ்டார்டிங்கில் பட்டர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா போடலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் முந்திரி பருப்பு போடும்போது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே போட்டு இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசை, பூரி, நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், பட் சூப்பராக வந்துருந்துச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை வந்து காய வச்சுருங்க. பன்னீரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இது வந்து நான் வந்து 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி அளவு தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பன்னீர் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பன்னீரை வந்து நீங்கள் ஸ்கியூபாகவும் போடலாம், இல்லை நீட்டாகவும் போடலாம். அது உங்களோட விஷயம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பன்னீரை கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், அதாவது சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு, பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா ஒரு இது வந்ததுக்கப்புறமா இந்த பன்னீர், நம்ம பிசைஞ்சு வச்ச பன்னீர் அதில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லைக் வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் பொரிக்கிற மாதிரி. நீங்கள் இதில் காரம் வேணாம், நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம்னு நினச்சிங்கன்னா வெறும் சால்ட் மட்டும் போட்டுக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பெப்பரு, சால்ட்டு போட்டு கூட நீங்கள் வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நல்லா ஊற வச்சு தோசைக்கல்லில் போட்டு வறுக்கலான்னு இருந்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசைக்கல்லில் ஆயில் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே ஃப்ரை பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் கூட நீங்கள் பொரித்து எடுக்கலாம். இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வச்சுக்கிறேன். இது வந்து பன்னீர் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். சும்மா வச்சு லைட்டாக ஒரு 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 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் குக் ஆனே போதும். அப்போ தான் பன்னீர் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வரும், டேஸ்ட்டும் அதில் ஊறி சூப்பராகவும் இருக்கும். இந்த ஸ்டெப் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் பன்னீரை அப்படியே ப்ளெயினாக கட் பண்ணி லைட்டாக இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச இந்த தக்காளி, வெங்காயத்தை ஒரு மிக்சியில் ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் வந்து நம்ம பிரியாணிக்கு, அதாவது பிரியாணிக்கோ இல்லை சிக்கன் கிரேவிக்கோ போடுற எல்லாமே மசாலாவும் போட போகிறோம். அதாவது சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், நீங்கள் எல்லா ஸ்பைசஸுமே போடலாம். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரோட அளவு. இந்த கிரேவியோட அளவு வந்து நான் வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இந்த மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அதில் ஊற்றி, அந்த மிக்ஸிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் போட போகிறோம். ரொம்ப கிடையாது. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், உங்கள் மெயின் இது கொஞ்சோண்டு சர்க்கரை, ரொம்ப கம்மியாக சர்க்கரை போடுங்க. அது வந்து லைட்டாக ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச இந்த பன்னீர் எடுத்து அதில் போட்டு நல்லா பன்னீர் உடையாத அளவுக்கு ஒரு கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி உங்களுக்கு வேணுன்னா அத்தேஸ் குக்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள்.